வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூலை 1, 2024 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூலை 1, 2024 காலை 8:41. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 24,132 க்ளோஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை கேண்டிலை செக் பண்ணுறோம். முதல்ல ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கும்போது இப்படி இந்த வெள்ளிக்கிழமை க்ளோசிங் வச்சு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. சரி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தா 24,112 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது வெள்ளிக்கிழமை கேண்டில் என்ன ட்ரெண்டு அப் ட்ரெண்டு கொடுத்துன்னு சொன்னேன், அதுலேருந்து இது டிவியேஷன் ஆகுது. எப்படின்னா இதை பெஞ்ச் மார்க்காக அந்த கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ஓப்பன் ஆக போகுதுங்கிறத வச்சு பார்க்கும்போது இது என்ன சொன்னாட்ட, அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டில் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பெஞ்ச் மார்க்கை வச்சு பார்க்கும்போது ட்ரெண்டு என்னென்னா வெள்ளிக்கிழமை இதுலேருந்து வேறுபடுது. எப்படின்னா டவுன் ட்ரெண்டும் இருக்கும், அப் ட்ரெண்டும் இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். இப்போ எப்படின்னா இப்போ லெவல்ஸ் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 24,132, அப்புறம் 24,121. இந்த 2 லெவல் தான் முக்கியமான நிலைகள். இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல என்ன செய்வோம், இதற்கும் கீழே வர்த்தகமானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 24,121, அதாவது 24,132, 24,121க்கு கீழ் வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு. டவுன் டார்கெட் 23,940, 23,900 மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். அதையும் உடைத்தால் 23,790 வரை விழ வாய்ப்பு. இதுதான் டவுன் சைடு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் 23,788 உடைச்சதுனா 23,550 வரை விழ வாய்ப்பு. இது டவுன் சைட் கேஸு. சரி, அப் சைடு இப்போ 24,121, 24,132 இதை கடந்து இதை ஹோல்டு செய்தால், அதே சமயம் இதை 24,132 உடைக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அப் ட்ரெண்ட் அப் டார்கெட் என்னன்னா 24,207, 24,240. அப்போது உங்கள் கண் இங்கே இருக்கணும். 24,132 உடைக்கக்கூடாது, 24,122 உடைக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அப் ட்ரெண்ட் இதுதான். சரி, இது டார்கெட்டை பார்த்துட்டோம். அதாவது இது டார்கெட்டு மேலே போனால். சரி, இது 2வது டார்கெட்டில் 24,240 கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,485 வரை செல்ல வாய்ப்பு. அதே சமயம் 24,240 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இது இன்றைக்கி ஜூலை 1 தேதி ட்ரேடிங்கு. இதில் என்னென்னா தப்பிதமான சிக்னல்கள் நடக்க வாய்ப்புண்டு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறவாமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.